சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, வாமா, உனக்குத்தான் நான் காத்திருக்கிறேன். எத்தனையோ நான் ஒவ்வொரு விஷயத்திலும் காத்திருந்து காத்திருந்து எத்தனையோ விஷயத்தை நீயோ விட்டுவிட்டாய். நான் இதில் காத்திருந்தேன், என்ன செய்தீர்கள்? அதில் காத்திருந்தேன், என்ன செய்தீர்கள்? இந்த விஷயம் எனக்கு நடக்கவில்லை, அந்த விஷயம் நடக்கவில்லை என்று எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் குழம்பி தவிக்கிறார். நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எதையும் நினைத்து கவலைப்படாதே. எதையும் நினைத்து வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துவிடுமோ என்று நினைக்காதே. துன்பங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எல்லா பொழுதும் வந்து கொண்டேலாம் இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரும். இது உன்னுடைய வாழ்க்கை, இது உன்னுடைய வாழ்க்கை, இது உனக்காகவே உருவாக்கிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எப்படி கஷ்டம் வரும் என்பதை நீ நினைக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. சில பேருக்கு நான் நிறைய நல்லது செய்வேன், ஆனால் என்னிடம் திரும்ப கேட்பது எனக்காக நீ என்ன செய்தாய் என்பதை கேட்கும் பொழுதுதான் வலிக்கும். இந்த பிள்ளைக்காக இவ்வளவு விஷயங்கள் செய்தும் என்ன செய்தாய் என்று கேட்கிறாயே என்பது. அதே மாதிரிதான் உன்னையும் எப்பொழுதும் உன் வீட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு 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 பெற்றுக்கொண்டு உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமலும் எல்லா விஷயத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு கடைசியில் எனக்காக நீ என்ன செய்தாய் என்பதை கேட்டுவிட்டார்கள். அதுதான் இப்பொழுது உன்னுடைய மனதை மிக 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 வாட்டி வதைக்கிறது. எல்லா நிலையிலும் கவலைகள் வேண்டாம், எல்லா நிலையிலும் மாற்றங்கள் வரும் என்பதை நீ நம்பலாம். தொடர் முயற்சி எடுப்பவன் தோல்வி அடைவது அல்ல. அதே போலத்தான் உன்னை இப்பொழுது இத்தனை கேள்விகளோடு கேட்கிறார்கள் அல்லவா? இவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடியோடு எடுத்து இந்த சாயாகிய நான் இன்பம் என்ற ஒன்றுக்குள் கடலுக்குள் நானும் வைப்பேன். தொடர் முயற்சியாலும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயத்தில் ஏற்படும் மிகப்பெரிய கவலையையும் இந்த சாயாகிய நானும் மாற்றுவேன். எந்த ஒரு விஷயத்திலேயும் வெறுத்து விடாதே. அதாவது என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு நிலைமையில் வெறுத்து விட்டேன், இந்த ஒரு நிலைமையில் வெறுத்து விட்டேன், இந்த ஒரு நிலைமையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்பொழுதும் வெறுத்து விட்டேன் என்று நினைத்து கவலைப்படாதே. சந்தோஷமாகவே நீ இருந்தால் போதும். நீ சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் சந்தோஷமாக இருந்தால் போதும். எல்லா நிலைமையிலும் அற்புதம் கிடைக்கும். எல்லா நிலைமையிலேயும் அதிசயமும் ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக கிடைக்கும். காலம் முழுக்க உனக்கு நிம்மதியை கொடுப்பதற்குத்தான் இங்கு சாயாகிய நானும் இருக்கிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்கும் இந்த சாயாகிய நான் இல்லை. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் பலவிதமாகவே நடக்கும். அதாவது நீ இப்பொழுது நினைக்கிறாய் நம்முடைய வாழ்க்கையில் நம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவில்லையே என்று. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை அப்பப்போ சொல்வேன். இப்பொழுது வேண்டுமானால் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் வரும் காலத்தில் வரும் நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் என்று. ஆனால் அதையெல்லாம் உன்னுடைய மனமானது ஏற்றுக்கொள்ள விரும்புவதே கிடையாது. எல்லா காலத்திலேயும் கவலை, துக்கம், வேதனை இப்படிதான் ஒவ்வொன்றும் கடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறது என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்புவது கிடையாது. நம்பாமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வாழ்க்கையில் கதறிக்கொண்டு இந்த நிலைமையிலேயே நீ இருக்கிறாய். நான் உன் குடும்பத்தில் ஒருவன். நீ எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளை. யாராக இருந்தாலும் சரிதான். என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்தாலும் சரி, வாழ்க்கையில் எல்லா நாளிலும் கவலைகள், எல்லா நாளிலும் துக்கங்கள் இருக்கக்கூடாது என்பதையே நான் நினைப்பேன். நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு குழப்பிக் கொண்டாலும், என்னதான் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு எப்போ பார்த்தாலும் அழுத நிலையில் நீ வைத்து கொண்டாலும், நான் மட்டும் உனக்கு சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எல்லாமும் மாறும் என்பது மட்டும்தான். நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பே. வாழ்க்கையில் எல்லாமும், வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும், எல்லா நொடியும்
வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை ஒரு முறைக்கு 100 முறை நான் சொல்லிவிட்டேன். ஆனால் அதை நீ நம்பவில்லை என்றால் அதற்கு நீதான் பொறுப்பு. எப்போ பார்த்தாலும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் நீ திரும்ப திரும்ப என்ன தெரியுமா சொல்வாய்? சாய், என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. சாய், நான் என்ன விஷயங்களை நடத்தப் போகிறேன் என்று தெரியவில்லை. சாய், எனக்கு பயமாக இருக்கிறது. இப்படியே சொல்வாய். சாயை நம்பிவிட்டேன், சாய் பார்த்து கொள்வார், சாய் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார் என்பதையே நீ நினைக்கவே இல்லை. புரிந்ததா? நீ உன் குடும்பத்தில் எந்த கவலையாக இருந்தாலும் தாராளமாகவே என்னிடம் நீ வந்து சொல்லலாம். எனக்கு இந்த விஷயம் என் குடும்பத்தில் நடக்கிறது, அது எனக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் பகையாக நடக்கிறது. இது எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்கள், எல்லா விஷயத்தையும் சரி செய்யுங்கள் என்று நீ சொல்லிவிட்டாய் என்றால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பிடித்தது போலவே செய்து உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். துல்லியமாகவே நான் உன்னுடைய ஜாதகத்தை கணித்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், ஏதேது நடக்கும் என்ற அனைத்தையுமே நான் ஒன்று விடாமல் எல்லா விஷயத்தையும் கணித்து விட்டேன். இனிமேல் நான் சொல்வது மட்டுமே விஷயங்கள் மட்டுமே நடக்கும். பல பேர் எப்பொழுதும் சொல்வார்கள், வாழ்வில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், இப்படி என்னென்னமோ அவரவர்கள் வாய்க்கு வந்தது போலவே சொல்வார்கள். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், உனக்கு இதுதான் நடக்கும், இந்த விஷயம்தான் நடக்கும். அதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது, இனிமேலும் நடக்கும். பொறுத்திருந்தவன் பூமியை ஆளலாம், பொறுத்திருந்தவன் அனைத்தையும் சாதிக்கலாம், பொறுத்திருந்தவன் அனைத்தையும் எப்பொழுதும் பெற்று நிம்மதியாக இருக்கலாம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், ஒவ்வொரு விஷயத்திலேயும் பொறுத்திருமா பொறுத்திருமா, நல்லது நடக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் நடக்கும், இன்பம் நடக்கும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்வதற்கு காரணமே இதுதான். புரிந்ததா? யோசித்து பார்க்கும்போது சில விஷயங்கள் உனக்கு பயமாக இருந்தாலும் எப்படி செய்ய போகிறோமோ, எப்படி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழப்போகிறோமோ என்ற ஒரு பயங்கள் இருந்தாலும் நீ எதையும் பயப்படாமல் நிம்மதியாக இருந்தால் நடக்கும் விஷயங்கள், நடக்கும் அனைத்து விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே அமையும். இது உனக்கு நான் இப்பொழுது சொன்னதல்ல, எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு இருக்கும் விஷயங்கள் இதுதான். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாய் என்றால் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்று. எந்த தெய்வமும் எந்த பிள்ளையையும் வெறுக்கப் போவது அல்ல. இனி வரும் காலத்தில் மொத்தமும் வாழ்வில் நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கை என்பது மிக வித்தியாசமானது. அந்த வித்தியாசத்தில் சில நேரத்தில் சில விஷயங்கள் தவறாக நடக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வருவதுதான் உன்னுடைய வேலை. புரிகிறதா? இனி வரும் காலம் எல்லாம் சிறப்பே.